ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கமலா தாஸ் எழுதின சூப்பர்பான போமான மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கமலா தாஸ் பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். கமலா தாஸ் ஒரு இந்தியன் ரைட்டர். அவங்களுடைய மதர் டங் மலையாளம். மதர் டங்கான மலையாளம்ல அவங்க எழுதும்போது மாதவிக்குட்டி அப்படிங்கிற பெண்ணை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க முஸ்லிமா கன்வெர்ட் ஆனாங்க தன்னுடைய லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல. அப்போ அவங்க தனக்கு கொடுத்துக்கிட்ட பேர் கமலா சுரையா. கமலா தாஸ் 1934ல மலபார்ல பிறந்திருக்காங்க அண்ட் பூனேல 2009ல இறந்து போயிட்டாங்க. இவங்க ரொம்ப ஓப்பனாகவும் ஃப்ராங்காகவும் ஃபீமேல் செக்ஷுவல் டிசையர்ஸை பத்தி எழுதக்கூடியவங்க. தன்னுடைய புக்கான மை ஸ்டோரியில தனக்கு நேர்ந்த பிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தியும் தன்னுடைய பிசிக்கல் டிசையர்ஸ் பத்தியும் ரொம்பவே ஓப்பனா கன்ஃபஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் ஷார்ட் ஷி கேன் பி கால்ட் அஸ் அ கன்ஃபெஷனல் ரைட்டர். இவங்க என்னதான் கொலோனியல் பீரியட்ல இருந்தாலும் இவங்களுடைய ஒர்க்ஸ் லைக் போம், மெமோய்ஸ், எஸ்ஸேஸ் எல்லாத்துலயுமே தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி தான் எழுதியிருக்காங்களே ஒழிய she didn't pay much attention to colonial issues. So she has been respected by some people and at the same time notoriety also followed her. Then Kamala Das ரெண்டு லாங்குவேஜ்லயும் எழுதியிருக்காங்க ஈக்குவலா, இங்கிலீஷ் as well as மலையாளம். இவங்களை பத்தி நம்ம நிறையவே இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். இந்த போம் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த போமா இங்கிலீஷ்ல எழுதினாங்க, தென் லேட்டர் இதே போமா மலையாளம்லயும் எழுதியிருக்காங்க. இந்த போம் 1965ல சம்மர் டைம் இன் கல்கட்டா அப்படிங்கிற புக் கலெக்ஷன்ல பப்ளிஷ் ஆனது. இந்த போம்ல ஜஸ்ட் 16 லைன்ஸ் தான் இருக்குது with no rhyming scheme and it has been written in free verse. And in the poem it just swings between the present and the past. Mostly past பத்தி சொல்லியிருப்பாங்க. And இதுல அவங்களுடைய grandmother ஹவுஸ்ல இருந்து how much love she has received இப்போ அதை எழுந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. So this is the main and basic theme of this poem, longing for love, and she has been longing for those past days, nostalgic னு சொல்லுவாங்க. So she feels nostalgic about her grandmother's house and she has written this poem. So let's go into the text of the poem. There is a house now far away where once I received love. That women died. The house withdrew into silence. Snakes moved among books. I was then too young to read, and my blood turned cold like the moon. How often I think of going there to peer through blind eyes of windows, or just listen to the frozen air, or in wild despair pick an armful of darkness to bring it here to lie behind my bedroom door like a brooding dog. You cannot believe, darling, can you, that I lived in such a house and was proud in love? I, who have lost my way and beg now at strangers' doors to receive love, at least in small change. உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? என்னுடைய பாட்டி வீட்டுக்கு போறேன், என்னுடைய அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னா நம்ம ரொம்ப ஆசையா துள்ளி குதிச்சு போவோம் சின்ன வயசுல எல்லாம். ஈவன் நான் இப்ப கூட என்னுடைய பாட்டி வீட்டுக்கோ என்னுடைய அம்மா வீட்டுக்கோ போகணும் அப்படின்னு நினைச்சாலே that gives lot of happiness. I grow jubilant and I talk a lot to my children. நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் நம்மளுடைய கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ் பத்தி. Just imagine how will be the house after the death of the grandmother. எப்படி இருக்கும் அந்த கிராண்ட்மதர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும், நம்ம என்ன மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவோம், அதை தான் இங்க இந்த போமா கொடுத்திருக்காங்க. There is a house now far away where once I received love. So Kamala Das has been away from Malabar. அவங்களுடைய கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ் மலபார்ல இருக்கு. She has been away from the house after marriage. மும்பைல இருப்பாங்க, கல்கட்டால, பூனேல எல்லாம் இருந்திருப்பாங்க. So she has been to several places and she is saying this. There is a house now far away where once I received love. ஒரு வீடு இருக்கு, ரொம்ப தொலைவில் இருக்கு. அந்த வீட்டுல இருந்து நான் அவ்வளவு அன்பை நான் ரிசீவ் பண்ணேன். I received abundance of love from that house, but it is a little far away now. That woman died. எனக்கு அன்பை செலுத்தின அந்த லேடி, அந்த விமன், she died. அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த வீட்டில இருந்த ஒரே அன்பு செலுத்தக்கூடிய ஜீவன் இறந்து போயிடுச்சு.
the house withdrew into silence. அந்த வீட்டில் இருந்த ஒரு ஆலமரமா இருந்த எல்லாருக்கும் அன்பை செலுத்தின அந்த விமன் இறந்து போயிட்டனால the entire house withdrew into silence. நிசப்தமா இருக்கு, எல்லாம் மயான அமைதியா இருக்கு entire house. Snakes moved among books. I was then too young to read. ஸோ இப்போ திரும்பி அவங்களோட யங் ஏஜை பற்றி சொல்கிறாங்க. நான் என்னுடைய பாட்டி வீட்டில் இருந்தப்போ I have seen lots of books there in that house, but I couldn't read those books because I was too young at that time to read a book. அப்போ அந்த புக்கை பார்த்த உடனேவே அவங்களுக்கு ஒரு மிரட்சி, ஒரு விதமான பயம் ஏற்படுது. லைக் snakes are moving in and around the books. அதனால நான் அப்போ படிக்கல. And moreover, I don't know to read at that time. So I have not read at that time. And my blood turned cold like the moon. After hearing the news of the grandmother's death, அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, ரத்தமே உறைஞ்சு போயிருச்சு. Like the moon. நிலவு வந்த உடனேவே அப்படியே ஒரு குளிர்ச்சி ஏற்படும்ல, அத மாதிரி என்னுடைய ரத்தம் உறைஞ்சு போச்சு. After or as soon as I heard about the death of my grandmother, என் ரத்தமே உறைஞ்சு போச்சு. எப்படிதானே நம்மளும் ஃபீல் பண்ணுவோம் after the death of the grandmother. How often I think of going there. அப்பப்ப நான் நினைப்பேன், அடிக்கடி நான் நினைப்பேன், ஒரு வாட்டியாவது மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிட முடியாதா அப்படின்னு. How often I think of going there. போகணும், ஒரு வாட்டியாவது அவங்க வீட்டுக்கு போயே ஆகணும்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன். எதுக்காக போகணும்னு நினைக்கிறாங்க? To peer through blind eyes of windows or just listen to the frozen air. அங்க போய் அந்த மூடி கிடக்கிற ஜன்னல் வழியா எதையாவது பார்த்துட முடியாதா? To peer through. அங்க இருக்கிற விண்டோஸ் எல்லாம் க்ளோஸா இருக்கு, அங்க யாருமே இல்ல, அதனாலதான் blind eyesனு கொடுத்திருக்காங்க. So she wants to peer through the blind eyes of windows. The windows have been closed and she couldn't see anything or anyone in the house. அதனாலதான் blind eyesனு கொடுத்திருக்காங்க. Or just listen to the frozen air. Since the house has been locked for many years, there has been no flow of fresh air. அதனால frozen air, உறைந்து போயிட்டு இருக்குங்க காத்து. அட்லீஸ்ட் அதையாவது நான் கேட்டுட்டு வரலான்னு ஆசைப்படுறேன், முடியல. Or in wild despair. So first ரெண்டு விஷயம் நினைக்கிறாங்க. என்னன்னு, she wants to have a look into the house at least through the locked windows, but she couldn't do that. Second thing, she wants to listen to the frozen air, which she couldn't. சரி, இது ரெண்டுமே முடியாது, அதனால தான் or in wild despairனு கொடுத்திருக்காங்க. ஓகே, hopelessness, அது ரெண்டுமே பண்ண முடியாது. At least I can't pick an armful of darkness. ஒரு கை அளவு இருளையாவது எடுத்து கொண்டு வந்து இங்க என்னுடைய பெட்ரூம் டோருக்கு வெளியே அதை போட்டு வச்சிடணும். லைக் a brooding dog. எப்படி என்னுடைய செல்ல பிராணிய என்னுடைய பெட்ரூம் வாசல்ல வெளியே உட்கார வைப்பேனோ அத மாதிரி அந்த இருளையாவது எடுத்து கொண்டு வந்து என்னுடைய பெட்ரூம் வாசல்ல போட்டு வைக்கணும்னு ஆசையா இருக்கு. அதையாவது நான் செஞ்சிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. You cannot believe, darling. So she can be either addressing her husband or the readers. Two way, ரெண்டு பேருமே இருக்கலாம். ஹஸ்பண்ட் அட்ரஸ் பண்ற மாதிரியும் இருக்கு, இல்ல நம்ம ரீடர்ஸையும் அவங்க அட்ரஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். You cannot believe, darling. Can you? உங்களால நம்ப முடியாது, நம்புறீங்களா? That I lived in such a house. நான் அப்பேற்பட்ட வீட்டுல வாழ்ந்தேன். And I was proud of that. Everyone would have been proud of our grandmother and our grandfather, and she is saying that. So I lived in such a house and you could not believe. I was proud of that and I was loved. அந்த வீட்ல நான் இருக்கும்போது என்ன அப்படி பார்த்துக்கிட்டாங்க. Abundance of love I received. அன்பை கொட்டுனாங்க என் மேல. ஆனா இப்போ I who have lost my way, என்னுடைய வழியை நான் தொலைச்சிட்டேன். So in my journey of life I have lost my destination towards love. அந்த அன்பிற்கான வழியை நான் தொலைத்து விட்டேன்.
and beg now at strangers' doors. என்னுடைய அன்பிற்கான வழியை பாதையை நான் தொலைத்து விட்டேன் என்னுடைய கிராண்ட்மதர் இறந்த பிறகு. அதனால இப்போ ஒரு பெக்கர் மாதிரி ஐ எம் மூவிங் ஃப்ரம் டோர் டு டோர் டு ரிசீவ் ஜஸ்ட் a small kind of love from strangers. யாரிடமாவது இருந்து கொஞ்சம் அன்பு எனக்கு கிடைச்சிராதா அப்படின்னு ஒரு பெக்கர் மாதிரி ஒரு டோர்ல இருந்து இன்னொரு டோருக்கு நான் போயிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க போமா. இந்த போம் it is really emotionally attached to each and everyone who loves our grandmother's house. கண்டிப்பா இதை ரீட் பண்ணும்போது நமக்கும் தோணும், எனக்கு உண்மையிலே ரொம்பவே தோணுச்சு. ஸோ நம்மளுடைய இமோஷனலா கலந்த மாதிரி இருக்கு இந்த போம் எனக்கு உண்மையிலே ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from கன்யா மனோகர்.